வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு உங்களுக்கு நான் வாழைத்தண்டு சூப் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த வாழைத்தண்டு சூப்பில் வந்து நம்ம பன்னீர், கேரட், பட்டாணி எல்லாம் சேர்த்து ஒரு பிரமாதமான சூப் தயார் பண்ணுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் அண்ட் செய்முறை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த வாழைத்தண்டு க்ளீன் பண்ணுறது உங்களுக்கு காமிச்சு கொடுக்க போகிறேன். மேலே இருக்க அந்த தோலெல்லாம் நீக்கி சென்டரில் இருக்க அந்த வாழைத்தண்டு போர்ஷன் மட்டும் நாங்கள் வச்சுருக்கோம். இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, மேலே இருக்க அந்த நாரெல்லாம் வந்து உரிச்சு எடுக்கிறாங்க. இது வந்து நம்ம பீலர் வச்சு பண்ணுற மாதிரி இல்லை. பொட்டேட்டோ பீலரில் வந்து ஈஸியாக பண்ணலாமான்னு கேட்கலாம். ஆனால் இது கத்தி வச்சு தான் நம்ம நீக்கணும். அந்த நார் போய் அந்த பொட்டேட்டோ பீலரில் சுற்றி அது க்ளீன் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டம். ஸோ ஆணை மட்டுக்கும் கத்தி வச்சு அந்த நாரெல்லாம் உரிச்சு எடுக்கணும். இது மாதிரி க்ளீனாக அந்த நாரை எடுக்கிறோங்க. இந்த நார் சத்தை அப்படியே விட்டு வச்சிங்கனாக்கா சாப்பிட்றதுக்கு கஷ்டம். நம்ம அந்த குழம்பு கூட்டு எது பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணணும். எப்போவுமே வந்து இந்த தண்டு க்ளீன் பண்ணுறது வந்து யாரும் காமிக்கிறதில்ல. அதுக்கு தான் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி மேலே இருக்க அந்த நாரெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துடுங்க. எடுத்துட்டு தண்ணியில் போட்டு வைங்க. ஏன்னா இந்த தண்டு வந்து கருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எவ்வளோ நம்ம தண்ணியில் வைக்கிறோமோ அவ்வளோ வந்து அது சீக்கிரமாக கருக்காது. ஸோ படப்படன்னு நம்ம வந்து இதை பொடியாக பீஸஸாக கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு காயின் ஷேப்பில் வந்து கட் பண்ணுறோம். காயின் ஷேப்ஸில் கட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து நம்ம சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ண போகிறோம். இந்த குட்டி குட்டியாக பீசஸ் கட் பண்ண பிற்பாடு கூட நீங்கள் எடுத்து தண்ணியில் போட்டு வைக்கணும். எதுக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணுறோன்னா, கருக்கும். ஸோ கத்திரிக்காய் வந்து எப்படி கருக்கும் அதே மாதிரி இந்த தண்டுக்கும் அதே மாதிரி சத்து இருக்குது. ஸோ கருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஆணை மட்டுக்கும் நம்ம தண்ணியிலே வைக்கிறது நல்லது. இன்கேஸ் ரொம்பவே நார் சத்து நிறைய இருந்தாக்கா வாழைத்தண்டில் அம்மா நார்மலாக வந்து தயிரில் ஊற வைக்குவாங்க. தயிரில் ஊற வச்சிங்கன்னா அந்த நார் வந்து ஈஸியாக வந்து சாஃப்ட் ஆகிடும். ஸோ அதை அறியறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி காயினாக பண்ணி கொஞ்சம் நேரம் மோரில் ஊற வச்சிங்கன்னா சாஃப்ட் ஆகிடும். நம்மளுக்கு ஈஸியாக அது கட் பண்ணுறதுக்கு முடியுது. நல்லாவும் டேஸ்டியாகவும் இருக்கும் தயிரில் ஊற வச்சு பண்ணிங்கன்னா. ஸோ இந்த மாதிரி பொடியாக நம்ம பீசஸ் கட் பண்ணிட்டோங்க இந்த வாழைத்தண்டை. இப்போ அது தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். நம்ம சமையல் பண்ணுற வரைக்கும் இது தண்ணியில் தான் இருக்கணும். இது ஒரு 3 கப்பு வாழைத்தண்டு பொடியாக நறுக்கி தண்ணியில் வச்சுருக்கோம். பொடியாக நறுக்கின வாழைத்தண்டு வந்து ஒரு 3 கப்பு அளவுக்கு நாங்கள் தண்ணியில் வச்சுருக்கோம். சீசனில் எந்த வெஜிடபிள் இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். நான் வந்து பட்டாணி சேர்த்துருக்கேன். நீங்கள் டோஃபு சேர்த்துக்கலாம், பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீரை கூட பொடியாக பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சூப்பில் எல்லாமே பொடியாக இருக்கணுன்ற தொட்டு பூண்டு, இஞ்சி, கேரட், பச்சை மிளகா, கொத்தமல்லியோட காம்பு எல்லாமே பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த சூப் திக்காக பண்ணுறதுக்கு கார்ன்ஃப்ளவர் நம்மளுக்கு தேவைப்படும். சோள மாவு, கொஞ்சமாக மிளகு பொடி, சீரகப்பொடி. ஸோ எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயை வந்து மிதமான தீயில் காய வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்துக்க போகிறேன். வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கேரட், பட்டாணி, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக சாஃப்ட் ஆகணும், லைட் பிங்க் கலர் வரணும். அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கிறேன். லைட் பிங்க் கலர் வந்ததும் அதில் வந்து நம்ம தண்டு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் சாஃப்ட் ஆகிருக்கு பாருங்கள். இதில் வந்து நான் இப்போது தண்டு சேர்த்துக்க போகிறேன். பொடியை நறுக்கி வச்சுருக்க தண்டு சேர்த்து கொஞ்சமாக அந்த மிளகுத்தூள், சீரகத்தூளும் சேர்த்துக்க போகிறேன். உப்பு தேவைக்கிறப்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்டை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ நான் இதில் வந்து 3 கப் அளவுக்கு தண்ணி விட போகிறேன்.
விட்டு நல்லா மூடி போட்டு இந்த காய்கறியெல்லாம் நல்லா வேகிறதுக்கு விட போகிறேன். காய்கறி நல்லா வெந்த பிற்பாடு அதில் வந்து நான் பன்னீர் சேர்க்க போகிறேன். இந்த பன்னீர் டோஃபுலாம் வந்து காய்கறி வெந்த பிற்பாடு நம்ம சேர்த்தோம்னா சாஃப்டாக நல்லாயிருக்கும். முன்கூட்டியே நீங்கள் சேர்த்திங்கன்னா ரப்பர் மாதிரியே ஆகிடும். ஸோ காய்கறி நல்லா வெந்திருக்கா பார்த்துக்கோங்க. தண்டு, கேரட், பட்டாணி எல்லாம் நல்லா வெந்திருந்தால் அதில் வந்து நீங்கள் டோஃபு இல்லைன்னா பன்னீர் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். இந்த டோஃபு பன்னீரெல்லாம் நம்ம சேர்த்த பிற்பாடு கொஞ்சம் கொத்தமல்லியும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கேன். உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஜஸ்ட்டு ஒரு கொதி விட போகிறேன், அவ்வளோதான். இது நல்லா ஒரு கொதி வந்ததும் சோள மாவை கரைச்சி கொஞ்சமாக தண்ணி விட்டு சோள மாவை கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கரைச்சி வச்சுருக்க சோள மாவு இதில் சேர்த்து திக்காகிறதுக்கு அந்த சூப்பை நல்லா கொதிக்க விட போகிறேன். ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா திக்காயிடும். இமீடியட்டாக எடுத்து நீங்கள் பரிமாறலாம். ரெசிபி இன் டீட்டெயில் பிளாகில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பிளாக் லிங்க் வந்து அபவுட் பார் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா ஐ கார்டு அபவுட் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ் என்ன இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் follow பண்ணுங்க. All the links will be in the description box below this video. The same recipe is also posted in YouTube English. YouTube English ஓட லிங்க் கூட about bar below this video post பண்ணுறேன். அப்படி இல்லைனா ஐ கார்டு about this video நீங்கள் கிளிக் பண்ணலாம். இப்போ இந்த ஒரு கொதி வந்ததும் என்னோடய சூப் ரெடி ஆயிடுச்சு. உப்பு, மிளகு தூள் தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்து பரிமாறலாம். நான் வந்து ஃப்ரைடு ஸ்ப்ரிங் ரோல்ஸ் ஷீட்ஸை வந்து ஃப்ரை பண்ணி சர்வ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே பிரமாதமாக இருந்ததுங்க. நீங்கள் ப்ரெட்டு கூட டோஸ்ட் பண்ணி இதோட சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு ரொம்பவே நியூட்ரிஷியஸ் சூப். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை திருப்பியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.